பிரைஸ் தலாட் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குடும்ப தலைவிகளுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயுமே பச்சை மிளகா கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி இருக்கும்போது பச்சை மிளகா கொஞ்ச நாள்லேயே வாங்கின 2-3 நாள்லேயே என்ன ஆகும் அப்படின்னா செவந்து போயிடும், காஞ்சி போயிடும், ஒரு மாதிரி பழுத்து போயிருங்க. அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாயில் இருக்கிற எல்லா காம்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துட்டு அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா பச்சை மிளகா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. அது இந்த மாதிரி நீளமான பச்சை மிளகாய் மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் வாங்குற எந்த பச்சை மிளகாயும் இருந்தாலும் பரவாயில்ல, அதோட காம்பை இந்த மாதிரி கிள்ளிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி காம்பை வந்து கிள்ளும்போது கை எரியும். அதுக்கு பதிலாக கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி காம்பை நீங்கள் பிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது. அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் வாங்கின கொஞ்ச நாள்லயே காஞ்சி போயிருச்சு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாங்குற எலுமிச்சம்பழத்தை ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே நம்மளுக்கு காஞ்சி போயிடும். அதுக்காக டெய்லியும் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் போதும். தண்ணியில் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டப்பா இருந்ததுன்னா டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் எத்தனை நாள் ஆனாலும் சீக்கிரமாக காஞ்சி போகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எலுமிச்சம்பழத்தையுமே நான் வாங்கி வந்து 4 நாள் ஆகுதுங்க. ஏற்கனவே 6-7 இருந்தது, அதில் வந்து 2 நான் எடுத்துட்டேன். 2 எடுத்தது போக தான் மிச்சம் வந்து இதில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இந்த மாதிரி வெறும் தண்ணியில் போட்டு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழம் வந்து கெட்டு போகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம சோப்பு டப்பா பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் நம்ம வந்து கையெல்லாம் கழுவிட்டு இப்படி வைக்கும்போது இல்லை குளிச்சுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி பட்டு இந்த சோப்பு வந்து கொலன்னு ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கான டிப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 4 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி சோப்போட சைடு பக்கம் 2ம் மேல் பக்கம் 2ம் போடணும். நான் 1 தான் போடுறேன். ஏன்னா வந்து சின்ன டப்பா தான், சோப்பும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மேலே 2 கீழே சைடில் 2 போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு சோப்பு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே கொஞ்சம் கூட வடியாதுங்க. அதாவது சோப்பு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே கடந்தா தானங்க கொலன்னு போகும். நம்ம இப்படி மேலே வைக்கிறனால தண்ணி எல்லாமே கீழே வந்து அந்த சோப்பு டப்பாவில் வந்து விழுந்துடும். நம்ம மேலே ரப்பர் பேண்டுக்கு மேலே சோப்பு வைக்கிறனால சோப்பு வந்து சீக்கிரமாக அந்த ஈரம் வந்து காஞ்சி போயிருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எல்லார் வீட்லையும் இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைப்போம். நம்ம எங்கேயாவது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் என்னதான் மூடி வச்சாலும் தண்ணி வந்து வெளியே லீக் ஆகிட்டே தாங்க இருக்கும். அது சில்வர் பாட்டிலாக இருந்தாலும் சரி இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி வாட்டர் கேனோட இந்த வாயில் கீழ் பகுதியில் மட்டும் மூடியை வச்சு நல்லா வந்து பூட்டிடுங்க. நல்லா மூடினதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே வந்து கவுத்தி காட்டுறேன். கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகுது. ஆனால் இதே கேன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருந்தது. அதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட லீக் ஆகாது. இந்த வாட்டர் பாட்டில் தலையிலாக கூட தூக்கி காட்டுறேன் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட சிந்தாதுங்க. கண்டிப்பாக அந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வாட்டர் பாட்டிலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி கவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். காய்கறியாக இருக்கட்டும் இல்லை பருப்பு இல்லை வேறு எதனாலும் நம்ம போட்டு இந்த கவரில் வந்து போட்டு நம்ம முடிச்சு போட்டு வைப்போம். அப்படி முடிச்சு போடும்போது நம்ம வந்து 1.5 முடிச்சு போடுறதுக்கு பதிலாக சில நேரம் தெரியாமல் 2 முடிச்சு விழுந்துடும். அப்படி 2 முடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 2 முடிச்சா கழட்டுறது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்குங்க. அப்படி விழுந்த 2 முடிச்சை எப்படி ஈஸியாக கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கவரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 முடிச்சு நான் போட்டிருக்கேன். இந்த 2 முடிச்சு விழுந்ததை எப்படி ஈஸியாக கட்டலாம் அப்படின்னா இந்த 2 பக்கம் தூக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி நான் வீடியோவில் கட்டுற மாதிரி நல்லா சுருட்டுங்க. நல்லா சுருட்டணும். நல்லா எவ்வளோ சுருட்டுறமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நான் டைட்டாக நம்ம சுருட்டணும். சுருட்டினதுக்கப்புறமா சுருட்டின பக்கத்தை வந்து இப்படி உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா தானாக அது வெளியே வந்து முடிச்சு கழட்டிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னொரு தடவை நல்லா பாருங்கள். இப்போது கழட்டிட்டு இன்னொரு தடவை அவங்க நல்லா காட்டுறேன். இப்போ கழட்டியாச்சு. கழட்டிட்டு திரும்பவும் 2வது முடிச்சு நான் டைட்டாக போடுறேன். டைட்டாக போட்டதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி நல்லா சுருட்டணும். ஒரு நல்ல ஒரு 10-15 தடவை நம்ம சுருட்டிட்டு அந்த சுருட்டின பக்கத்தை இந்த மாதிரி உள்ளே தள்ளணும் அப்படின்னா தானாக அந்த முடிச்சு விழுந்த பக்கம் வந்து வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற சின்ன சின்ன பெட்டி இருக்கும்லங்க, ரப்பர் பேண்ட் பெட்டி, அப்புறம் சோப்பு டப்பா, இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கும். இந்த மாதிரியான டப்பா வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபெவிகால் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக ஒட்டி காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பேனாவோ இல்லை ஸ்கெட்சோ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இந்த மார்க் பண்ண இடத்த வந்து கத்தியால் வந்து கட் பண்ணி வந்து நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி கட் பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக வச்சுக்கலாம் அப்படின்னா வீட்டில் நம்மக்கிட்ட ஏதாவது ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோனை இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இதில் வச்சு கூட நம்ம ஃபோனை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது மூவி பார்க்குறோம் அப்படின்னா இதுக்குன்னு ஃபோன் ஸ்டாண்டு தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நம்ம வந்து இதை கூட ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி நம்ம ஃபோன் பார்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கிற ஒரே பொருள் கடலை மாவு. இந்த கடலை மாவில் இருக்கிற ஒரு பெரிய தொல்லை என்ன அப்படின்னா சீக்கிரமாகவே வண்டு வந்துடும், இல்லாட்டி புழுத்துருங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த கடலை மாவில் ஒன்று போட்டு வைக்கணும். என்ன அப்படின்னா ஒன்று பூண்டோட பல்லு வந்து 2 போட்டு வைக்கிறாங்க. அப்படி பூண்டோட பல்லு இல்லை அப்படின்னா பூண்டை உரிக்கும் போது மேலே வந்து ஒரு காம்பு வரும் பார்த்தீங்களா, அந்த காம்பை
வந்து போட்டு வச்சாலும் வந்து இந்த கடலை மாவில் வந்து வண்டோ புழுவோ வராது. என்கிட்ட வந்து இந்த காம்பு இல்லை, அதை வந்து நான் வந்து தூக்கி போட்டேன். ஸோ அதனால் என்கிட்ட வெள்ளைப்பூடு இருந்தது. 2 வெள்ளைப்பூடை நான் போட்டு வச்சிருக்கேன். இப்படி வெள்ளைப்பூடு போட்டாலும் வெள்ளைப்பூடோட வாசத்துக்கு வண்டோ புழுவோ பூச்சியோ எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் உங்கள் ஸ்பூனை கொஞ்சம் வச்சு பாருங்க அப்படின்னு வச்சிருப்பேன். அது எதுக்காக அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆமாங்க, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்போவுமே 1 இல்லாட்டி 2 ஸ்பூனை வந்து நம்ம போட்டு வைக்கிறது ரொம்பவும் நல்லது. எதுக்காக அப்படின்னா, அதுவும் குழந்தைங்க இருக்க வீட்டில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. இப்போது நீங்கள் இப்படி போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவும் கூலாயிரும். அது இப்போ திடீர்னு குழந்தைங்க வந்து கீழே விழுந்துட்டு வராங்க, அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்து நம்ம அவங்களுக்கு இந்த அடிப்பட்ட இடத்துல வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வலியும் வீக்கமும் சீக்கிரமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுவாங்க. அப்படி தடுப்பூசி போட்ட இடத்துல வந்து வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நம்ம ஐஸ் கட்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து ஒழுகிட்டே இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஸ்பூனை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த கரண்டி எடுத்துட்டு எங்கே தடுப்பூசி போட்டாங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்பூன் அந்த குழந்தைங்களுக்கு வச்சிங்க அப்படின்னாலும் அந்த வீக்கம் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிருங்க. இந்த டிப் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் மறக்காமல் இனிமேல் 2 ஸ்பூனை மட்டும் போட்டு வைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாத்திரையோட அட்டையை எடுத்துக்கலாம். இந்த அட்டையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இஞ்சி வந்து தோல் சீவுறதுக்கு கத்தி வச்சு தான் நம்ம சீவுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாத்திரையை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு அந்த மாத்திரை அட்டையை வச்சு இந்த மாதிரி நம்ம தோலை சீவணும் அப்படின்னா தோல் வந்து ரொம்பவே ஈஸியாக வருங்க. சின்ன சின்ன இடுக்கெல்லாம் இஞ்சியில் வந்து நம்மளால சீவ முடியாது. அந்த மாதிரி இடுக்கக்கூட இந்த மாத்திரையோட அட்டையை வந்து நம்ம அடக்கி வச்சு நம்மளால சீவ முடியும். கத்திரி சீவுற மாதிரியே இதுலேயும் நல்லா வந்து சூப்பராக தோல் வந்து வெளியே வருங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக சீவி காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நம்ம கத்திரி சீவுன மாதிரி இந்த மாத்திரையை அட்டையை வச்சு, அதாவது வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாத்திரை அட்டையை வச்சு இஞ்சி தோலை வந்து நான் சூப்பராக சீவிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மாத்திரை அட்டையெல்லாம் தூக்கி போடாமல் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னத்தடா இவ கையில் போட்டு இப்படி கசக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, டீ தூள் தான். இந்த டீ தூளை நம்ம நிறைய பேர் இது நல்ல டீ தூள் தானா, நயமானது தானா, இல்லை கலப்படம் உள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம டீ வந்து போட்டுருவோம். அப்படி டீ தூள் நயமானதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, டீ தூள் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் கொட்டிட்டு நம்ம கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்க்கணுங்க. இப்படி நல்லா தேய்ச்சிட்டே இருக்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் டீ தூளை வந்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டிடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஏதாவது சாயம் ஒட்டி இருக்குது அப்படின்னா அது உண்மையாகவே கலப்படமான டீ தூள் தான். அதாவது டீ போடும்போது டீ தூள் வந்து கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாயப்பொடிய கலரை வந்து கலந்துருப்பாங்க. அப்படி எதுவுமே வரலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டீ தூள் வந்து நயமான டீ தூள் தான் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.